ஃப்ரெண்ட் ஒருத்தனை பத்தி ஒரு 2 கோட். ரொம்ப நல்ல பையன். என் தம்பி ஒருத்தன் நல்ல பையன், நல்லா படிச்சவன், சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். சமீபத்துல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான், திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், திடீர்னு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கா விசில் வச்சு எழுப்புறான். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு பைத்தியக்கார பையன். யார் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்த தலைவன். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூட்டிட்டு வராரு. இது ஒரு சனிய 2 சனியையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னார். என்கிட்ட காணொளி இருக்கு. நான் ப்ளே பண்ணலாமா? டைம் இருக்கா? தம்பி, அருமை தம்பி அனந்தஜித் அவர்கள் ஒரு வாழையோடில எத்தனை கட்சிக்கு வருது, அவர் வராரா, இவரு வராரா அப்படின்னு 2 பேரு. தமிழ் தேசிய கட்டமைச்சு திராவிட அரசியலை உடைக்கிறதுக்கு எதுக்குன்னு பிராமண கடப்பார? நம்ம கிட்ட தான் தமிழ் தேசிய கடப்பார வலிமையா இருக்கு. எதுக்கு பிராமண கடப்பார? அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி, அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். நெத்திக்கு நிற்கிறான். ஆனால் இந்து தேசியம், இந்திய தேசியம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். அனந்தஜித் அண்ணன் வந்து கூட்டணி பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார். கரெக்ட். அவங்க நிலைப்பாடு தனியாக தனிச்சு நிற்கிறது அதை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனால் அது எப்பயுமே அப்படி தான் இருந்துச்சா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. எப்பயுமே வந்து நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி போகிறதே இல்லை, போகிறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. ஐயா நல்ல கண்ணை கொண்டாடுறீங்க, கன்சிடர் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை. தாவேக்காவை இல்லை, நான் கம்யூனிஸ்ட் அவருடைய தோழர்களை சொல்கிறேன். தாவேக்காவை கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டார் இல்லை, நம்ம நல்லவங்க கூட சேரலாம் இல்லை, அண்ணனோட வாக்கு. நீங்கள் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமாம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையிலிருந்து விஜய் வந்தார்? அன்னைக்கு திரையிலிருந்து தான் வந்தார். ஆனால் அன்னைக்கு திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டரோட பண்ண முடியும்னு அண்ணன் நினச்சிருக்கலாம். சீமான் அண்ணன் ஸ்டேஜில் சொல்கிறாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னார், அன்னைக்கு நீங்கள் எந்த கொள்கையை பார்த்தீங்க? நான் என்ன சொல்கிறேன், 2025 எங்கள் மாநாடை பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்ணுறேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஆதரிச்சிங்க? இது என்ன விதமான அரசியல்? இதில் உங்களுக்கு சுயநலம் இல்லையா? இதில் சுயநலம் இல்லையான்னா நீங்கள் சொல்லணும். நியாயமாக தானே நான் கேட்குறேன். சர்வே அன்டெஸ்டட் கரெக்டு, 8% 10%, ஓஹோ 36 46, சரி சொன்னது யாரு? தாவேக்காக்கு சேனல்லாம் இல்லைப்பா, நாங்கள் வீடியோ போடலப்பா, நாங்கள் எந்த சேனலும் ரன் பண்ணலப்பா. யாருப்பா டெய்லி போய் சர்வே எடுத்துக்கிட்டு வந்து 10ஆமே 12ஆமே 20ஆமே யார் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் சர்வே எடுக்கல, நாங்கள் களத்தில் வேலை செய்கிறோம். களத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது எங்கள் கட்சியுடைய வேலை. நாங்கள் சர்வே எடுத்து நரேஷன் செட் பண்ணலை, கருத்து கணிப்பு எடுத்து நாம் தமிழர் 2% வாங்கும், திமுக 3% வாங்கும். நாங்கள் யாருக்கும் நரேஷன் செட் பண்ணலை. நாங்கள் எங்கள் தலைமையே எங்கள் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறோம். கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டம். சூப்பர். என் கேள்வி, இந்த கேள்வி செந்தில் நான் கேட்குறேன். பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம், நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பை எதிர்த்து அன்னைக்கு ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. ஹிந்தி எதிர்ப்பில் வெற்றி பெற்றோம். சூப்பர். அந்த போராட்டத்தின் முன்களத்தில் நின்றது யார்? மாணவர் அமைப்பு. அந்த படத்தோட கான்செப்ட் தான் மாணவர் அமைப்பு.
இன்னைக்கு நம்ம எல்லாரும் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிறோம். எத்தனை கல்லூரிகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு, எத்தனை கல்லூரிகள்ல ஆரோக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ற ஒரு விஷயத்தை அழிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் கிடையாது பிரதர், தமிழக அரசுல இருந்து எடுத்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு வரை, எல்லா கல்லூரின்னு சொல்றேன், எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு விஷயம். அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் அவங்கள கேள்வி கேட்கும்போது நமக்கு சப்போர்ட் வேணும். இப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ற விஷயத்தை எல்லா இடத்துல இருந்து ஒழிச்சு அழிச்சு இளைஞர்கள் அரசியல் பழகாம பார்த்துக்கிட்டாங்க. கேள்வி கேட்டுருவான் இல்லாம, அவன் நெருப்பு, இளைஞன் நெருப்பு, அவன் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு தலைமுறையவே அரசியல் பழக விடாம பண்ணது யாரு? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி, 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க, 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. இந்த டிபேட்டுக்கு இந்த கூட்டமும் 2 ஹவர் நடத்தினாலும் 2 லட்சம் பேர் பார்க்கறானே, அவன் யாரு? நாங்க கொண்டு வந்தவங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாம இருக்கலாம், கத்துக்கிட்டு இருக்கோம். கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றீங்க, நடிகரோட பின்னாடி இருக்கிற கூட்டம் சொல்றீங்க. நான் ரொம்ப சிம்பிளா நியாயமா கேட்கிறேன், மனசாட்சி சொல்லுங்க. மாற்று கட்சி கூட யோசிங்க. உண்மையாவே எந்த ஒரு தலைவரையும் முன்னிறுத்தாம ஒரு கட்சி தொடங்குறோம், நம்ம மாற்றத்தை நோக்கி போறோம், மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு அந்த இளைஞன், அந்த ரசிகன் பின்னாடி போயிருப்பானா மாட்டானா? இன்னைக்கு நாங்க தான் கொள்கை படல, நாங்க அப்படியே ரசிகர்கள் தானே, நாங்க போயிருப்போம் தானே. அப்ப எதுக்கு ஒருத்தர் பிரயத்தனம் எடுத்து 5 கொள்கை தலைவர்களை கொண்டு வந்து வச்சு இதுதான்ப்பா நம்மளுடைய வழிகாட்டிகள், இவங்களை ஃபாலோ பண்ணி தான்ப்பா நம்மளுடைய கட்சி இருக்க போதுன்னு ஏன் சொல்லணும்னா, கொள்கை இல்லாம போயிட்டோம். கொள்கையை பேசிக்கிட்டு கூட அண்ணா அறிவாலயத்தில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சிலை கூட வைக்காம நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாத்துவோம், இன்னையில இருந்தாவது மாத்துவோம். அடுத்த தலைமுறை அரசியல் வகைப்படட்டும், இன்னைக்கு இருக்கிறவங்க நேர் வகைப்படுத்துவோம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்குள்ள விமர்சனம், அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள கூப்பிட்டாங்க, எங்களை யாரும் கூப்பிடாம இல்லை, அது அண்ணனுக்கே தெரியும். ஆனா நான் ரீசெண்டா ஒரு இது படிக்கிறேன், ஹிஸ்டரி டாக்குமெண்ட். 1967 திமுக முதல் முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பழக்கமான சில பெயர்கள் வருது. நாம் தமிழர்னு ஒரு பெயர் இருக்கு, அதில் ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பேர் இருக்கு. ஐயா சீபா ஆதித்தன். எனக்கு என்ன கேள்வினா, அந்த நாம் தமிழரை, சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழரை நீங்க இந்த நாம் தமிழரோட ஒத்துக்கிறீங்களா இல்ல அவர் வேற நீங்க வேறன்னு சொல்லிக்கிறீங்களா? அப்போ நீங்க அவர் ஆரம்பிச்சு அந்த பேரை 2009 எங்க இருந்து எடுத்தீங்க சொல்லுங்க. அந்த பேரை யார்கிட்ட இருந்து கேட்டு எடுத்தீங்க? எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அந்த பேருக்கு ரைட்ஸ் நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, காணொலியில் கூட சொல்லுங்க. அந்த பேர் எங்க இருந்து வந்தது எல்லாரும் பார்த்துருக்கோம். பதில் சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே ஐயா, பிஜேபி வந்துடும் ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருந்தாங்க. வரக்கூடாது, எனக்கும் அதில் 200% நானும் உடன்படுறேன். ஆனா 3% என்னங்க ஐயா, 3% இருந்த பாஜக 2014-16 3% இருந்த பாஜக 19 உட்பட இன்னைக்கு 18% வந்த சாதனை யார் பண்ண சொல்லுங்க? ஆச்சா இல்லையா? 3% நோட்டாவோட சீரியஸா போட்டி போட்டு இருந்த பாஜக யார் பண்ணது? ஐயா யார் பண்ணது? வந்துட்டேன். 3% இருந்த பாஜக 24 தேர்தலில் 18% வந்தது. யார் தெரியுமா காரணம்? எந்த அரசியல் பேசினாலும் பாஜகவுக்கு 18% இல்ல, பாஜக கூட்டணி. வரங்கய்யா, அப்பவும் கூட்டணி தாங்கய்யா, அப்பவும் அங்க கேப்டன் எல்லாம் சேர்ந்தாங்க இருந்தாங்க. ஆனா அப்பயும் 3% வாங்கினாங்க. முடிங்க. அந்த கூட்டணி எப்படி நான் 18% வாங்குச்சு சரிங்களா? எதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும், இந்த அரசுல ஏன் இப்படி குற்றம் இருக்குன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எதிர்த்து பேசுறாத பாஜக வந்துடும், எதிர்த்து கேள்வி கேட்றாத பாஜக வந்துடும், ஒடுக்கி வச்சு உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க, கொந்தளிக்காதீங்க. பாஜக உள்ள வந்துடும் சொல்லி பாஜக எதிர்ப்புல அண்ணே பேசுவாங்க, அதுக்கு சனவாசனும் பேசுவாங்க. கேளுங்க ஐயா, கொந்தளிக்காதீங்க, என் கண்டென்ட் கேளுங்க, முதல்ல ஃபுல்லா கேளுங்க. கலாய்க்கல, என் கேள்வி கோபத்தின் வெளிப்பாடு, என் கேள்வியை உள்வாங்குங்க. இப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாலே திரும்ப பாஜக உள்ள வந்துடும், பேசாதன்னு சொல்றதுதான் இங்க நடந்துட்டு இருந்த அரசியல். 3-18% எப்படி தெரியுமா வந்துச்சு? யார் யாருக்கெல்லாம் திமுக வேணாமோ, யார் யாரெல்லாம் இங்க அதிமுக நலிவடைஞ்சது நினைச்சாங்களோ, திமுக மேல இருக்கிற எதிர்ப்பு வாக்கு தான் தப்பு இங்க போய் பாஜக 18% சேர்ந்துச்சு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
இது 2024 கணக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆன்டி இன்குமென்சிக்கு தாவேக்கான ஒரு மாற்று வாய்ப்பு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ரொம்ப சிம்பிள். திமுக மேல அதிருப்தி, திமுக மேல வெறுப்பு, போடுறா ஓட்டுன்னு போட்டு பாஜக இப்பதான் நிஜமா உள்ள வந்திருக்கும். வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த மண்ணோட அரசியலை கொண்டு முன்ன வந்து நின்னுட்டு இருக்கணும். கொள்கை எதிரி அறிவிச்சுட்டு பாஜக கொள்கை எதிரி போடணும்னு நினைக்கிறவங்க இப்ப தாவேக்காக்கு போடுவாங்களா? இல்ல, திமுக வேணாம் நினைக்கிறவங்க தாவேக்காக்கு போடுவாங்க. திமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்கு பாஜக இப்ப ஆப்ஷன்லயே கிடையாது. திரும்ப 3% அனுப்புறோம். ஓகே. பிஜேபி எதிர்ப்பை பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. வெள்ளை கலர் கொடை பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கலர் கொடை, கருப்பு கலர்ல பலூன் விட்ட ஒரு கட்சி. கருப்பு கலர்ல பலூன் விடுறேன்னு சொன்னவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு எங்க கருப்பு கலர் கொடையை பார்த்தா கோச்சிக்க போறாரோன்னு வெள்ளை கலர் கொடையை எடுத்துட்டு போய் நின்னவங்க. பிஜேபி எதிர்த்து பேசவே இல்லை. நீட்ல, கச்சத்தீவுல, ஆர்எஸ்எஸ்ல, தாமரையில தண்ணி கூட ஒட்டாது தமிழகம் எப்படி ஒட்டுன்னு சொன்னோம். பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவு. நாம அவ்வளவு 3% கட்சிக்கு இதுக்கு மேல எவ்வளவு பேசணும்? கேள்விகள் வரிசையா அடிக்கிட்டே இருந்தீங்க. தாவேக்கா என்ன பண்ணுச்சு, தாவேக்கா என்ன பண்ணுச்சு சொல்லி முடிச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் போடாத ஒரு கட்சி, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன், தீயவர்களின் பேச்சு எவ்வளவு கொடுமையோ நல்லவர்களின் மௌனம் அதோட கொடுமை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டும்தான் முக்கியம் சொன்ன அண்ணன் இந்த வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொல்றாரு. 2031 திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு வன்னியரசு அண்ணன். ஆனா இன்னைக்கு நாங்க கூட்டணிக்கு போவோம், ஆட்சி அதிகாரம் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கேட்கல. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மீசிகா மேல டாஸ்மார்க் ஒழிப்பு, குடி ஒழிப்புன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. லிக்கர் ஸ்டேட் லிஸ்ட். ஆனா கேள்வி ஒன்றிய அரசு டாஸ்மாக்னு சொல்ல, மதுன்னு சொல்ல, போதை ஒழிப்பு மாநாடு. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மாநாடு. ஆனா அவங்க கேள்வி கேட்டது ஒன்றிய அரசு. லிக்கர் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஒத்துக்கிறீங்களா? குடி, மது, போதை ஸ்டேட் லிஸ்ட். ஆனா அவங்க கேள்வி கேட்டது ஒன்றிய அரசு. ஏன்னா திமுக கேட்க மாட்டீங்க? ஓகே. திருவாரூர், நாகப்பட்டினம் போகும்போது விஜய் சார் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல போதுமான டாக்டர்ஸ் இல்ல அப்படின்னு. அன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, அண்ணனே சட்டமன்றத்தில் பதிஞ்சிருக்காரு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும், டாக்டர்ஸ் வரணும்னு. ஆனா விஜய் சார் பேசணும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவரும் மறுத்தாரு, ஹெல்த் மினிஸ்டரும் மறுத்தாரு. இப்போ போன மாசம் ஒரு 2 மாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாம வீடியோ கால் மூலமா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணி இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா திருவாரூர் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து போனா ஆட்சியாளர்கள் பங்கு வேணாம்னு சொன்னா எப்படி விசிகா சிறந்த எதிர்கட்சியா இருக்க முடியும்? ஓகே. சாட்டையான கேள்விக்கு எனக்கு இவ்வளவு பதில் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன், டைம் இல்ல. கேள்விக்கு முன்னாடி ஒரே ஒரு பதில். டிசம்பருக்குள்ள, ஜனவரிக்குள்ள கூட்டணி கட்சிக்கு வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அந்த கேள்விக்கு தனியா வரேன், எனக்கு அதுக்கு நீங்க பெல் அடிப்பீங்க. நான் இந்த முதல்ல பதில் சொல்லிடுறேன். எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள் சொன்னாரு. சூப்பர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூட்டிட்டு வராரு. இது ஒரு சனிய, இது ஒரு சனிய, 2 சனியையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னார். என்கிட்ட காணொளி இருக்கு, என்கிட்ட காணொளி இருக்கு. நான் ப்ளே பண்ணலாமா? டைம் இருக்கா? டைம் இருக்கா? நீங்க எடுத்து வைங்க, பாத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் மாத்தி மாத்தி பேச முடியும் அப்படின்னா பிரபாகரன் ஐயாவை கொண்டாடுறீங்க. எல்டிடிஇ நமக்கு வந்து குழந்தைகளை வந்து படையில கொண்டு வந்து சேர்த்து வச்சாங்க, ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் பண்ணாங்கன்னு இவங்க தான் டபிள்யூல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அங்க ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கேன், வேணா அதையும் காட்டுறேன். எல்டிடிஏ பிரபாகரனை எதிர்த்து பேசிட்டு இன்னைக்கு பிரபாகரனை கொண்டாடுறோம் சொன்னா எனக்கு புரியல. எல்லா இடத்துலயும் எப்படி மாத்தி பேச முடியும்? தமிழ் தேசியம் கட்டமைச்சு திராவிட அரசியலை உடைக்கிறதுக்கு எதுக்குன்னு பிராமண கடப்பார? நம்ம கிட்ட தான் தமிழ் தேசிய கடப்பார வலிமையா இருக்கே, எதுக்கு பிராமண கடப்பார? அந்த பிராமண கடப்பாரையை வச்சுதான் தமிழ் தேசியம் வாழணும்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் தாவேக்கா வாழ வைக்கும். தாவேக்கா களத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆணவ தடுப்புல இருந்து எஸ்ஐஆர்ல இருந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றம் நிச்சயம் நடக்கும். அரசியலில் மக்களை, இளைஞர்களை அரசியல் நெறிப்படுத்துவது தாவேக்கா. வெற்றி நிச்சயம். கூட்டணிக்கு ஜனவரிக்குள்ள யாராவது வருவாங்க? நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள் 2 மந்திரிகள் தாவேக்காட்ட பேசிட்டு இருக்காங்க, டிசம்பர் 2க்குள்ள சேர்ந்துருவாங்கன்னாங்க. அது பத்தி ஏதாவது லிஸ்ட் இருந்தா சொல்லிட்டு போயிருங்க. கண்டிப்பா. எனக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாருமே கேட்காம என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலான்ற நிலைமையை மாத்தி இன்னைக்கு இத்தனை வருஷம் டெல்லியில இருந்து இங்க வந்து கூட்டணி பேசுவாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து டெல்லிக்கு போய் 45 நிமிஷம் கனிமொழி அக்கா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. கூட்டணி இன்னும் ஃபைனல் ஆகல, ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணாதீங்க. நாங்க திரும்பவும் சொல்றோம், எங்க கட்சிக்கு கூட்டணி மக்களோடு தான். ஜனவரி 2 முடிஞ்சிருச்சு, அதனால நான் வெயிட் பண்ணது. டேட்ஸ் மாறும். நமக்கு சொன்ன உரிமை தொகையை ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கல. இன்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கல. டேட்ஸ் மாறும். எல்லா வாக்குறுதியும் என்னைக்கு நிறைவேற்றுறாங்களோ அதுக்குள்ள கூட்டணி வந்துடும். கூட்டணி வராகட்டையும் தாவேக்கு ஆட்சி வந்துடும். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும். நன்றி நன்றி நன்றி. திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய 2வது சுற்று வாதங்களை முன்வைக்க அன்போடு அழைக்கிறார். எங்களை அமைச்சராக்கி சட்டசபைகளை பார்க்கணும்னு சொல்லி
நடுநாயகமாக அமர்ந்திருக்கிற பெருமதியாரிக்குரிய அண்ணன் சபீர் அவர்களுக்கு ரொம்ப ஆசை. உங்க ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஏற்கல. ஏன்னா இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை, இவர்கள் ஊழல் கட்சிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் லஞ்ச லாபணியத்தை ஆதரிக்கிறார்கள், இந்த கட்சியின் ஆட்சி அதிகாரம் சரியில்லை என்றுதான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம். யாரு கூட போலாம் சொல்லுங்க? ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கணும், கனிமவள கொள்ளையை தடுக்கணும், இயற்கை வள சூழலை தடுக்கணும், வாரிசு அரசியலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும். யார் கூட போகலாம்? யார் கூட போகலாம் சொல்லுங்க? நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. இவங்க கூட போங்க. நாங்க தயாரா இருக்கிறோம், தாராளமா இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிச்சு. யார் கூட? யாராவது புதிதா வந்தா, புதிதா இல்ல, ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே திமுக அதிமுக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குது. ஏற்கனவே இருக்க கட்சிகள் சரியில்லைன்னு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுது. தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் சொல்லுது பழைய கட்சிகளை கூப்பிட்டு எங்க கூட வாங்குது. அப்ப பழைய கட்சிகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எது கட்சி தொடங்குனீங்க? சரி, ஆட்சியில பங்கு சரி, அது என்ன அதிகாரத்துல பங்கு? ஆட்சியில பங்குனால அதிகாரத்துல பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ரைமிங்ல போடுவோம். அது மாதிரி ரைமிங்ல போட்டாப்ல என்ன தெரியுமா சொன்னாப்ல? மரியாதைக்குரிய அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொன்னாங்களே, அதே கருத்து தான். விக்கிரவாண்டியோட மாநாட்டில் விஜயர்கள் சொன்னாங்க, தனித்த பெரும்பான்மையோடு சிங்கிள் மெஜாரிட்டியோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நமக்கிட்ட இருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, துணிச்சலும் இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்ப அவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாரு. கிரண் படத்துல, இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடுலேஷன் அது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா, நம்ம நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாப்ல. சரி ரைட், அவருக்கு ஏதோ ஒரு மாடுலேஷன் பண்ற வச்சுக்கோங்க. அந்த மாடுலேஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, எக்ஸாக்ட் 2 இயர்ஸ். 3 மாசத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தம்பி, அருமை தம்பி அனந்தஜித் அவர்கள் ஒரு வலையொலியில, எந்த வழின்னு சொல்ல வலையொலி சொல்றாரு, ஜனவரி வரட்டும், எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா, இவரு வராரா அப்படின்னு 2 பேரு. இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு 6, பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30 விஜய் அவர்களுக்கு மாசு இருக்கு, அவர்தான் மாற்றத்தை உருவாக்க போகிறார். தமிழ்நாட்டிலே 38 விழுக்காடு ஆதவர்ஜுனா, 42 விழுக்காடு நிர்மல்குமார், 40 விழுக்காடு செங்கோட்டையன் என்று கருத்து கணிப்புகளை சொல்றீங்கல்ல, இத்தனை விழுக்காடு இருக்கு என்று. இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல? தப்பு. ஒரு கட்சி வந்துச்சு, ஒரே ஒரு குறுக்கல் வாழால் வழிவிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒருத்தர், எங்க ஊருக்காரர் தான், தேனி பக்கத்துல உத்தரப்பாளையத்துக்காரர் ஒருத்தர், ஒரு அவர் பேர் என்ன பேரு, முஸ்தபா முதலா வந்தாப்புல. அந்த முஸ்தபா யார் கூட போன தடவை கூட்டணி? டிடிவி தினகரனுடைய அமமுக கூட முஸ்தபா கூட்டணி. ஜோடியை பார்த்துக்கோங்க, அருமையான ஜோடி புறா, மிங்கன பறக்கமாங்கல்ல அந்த மாதிரி புறாது. முஸ்தபாவும் தாவேக்காவும் கூட்டணி. தாவேக்கா தனிச்சுன்னு ஏத்துக்க முடியாதுங்க, கருத்துல மாத்திக்கோங்க தயவு செய்து, 2 பேரும் மாத்திக்கோங்க. பெரும்பான்மை மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, முஸ்தபா கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, உன் கூட்டணி யாருன்னு சொல்லி உன்னை சொல்லிடலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை. நாங்க தனிச்சு நிக்கிறோம். 2010 சீமானவர்கள் அறிவிச்சாங்க, தேர்தல் அது கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அரசியல் 2016 வரும், கூட்டு பொறியில் என்பது சாப்பாடு மட்டும்தான், நாங்கள் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், தனிச்சு தான் போட்டி போடுவேன் சொன்னார். இன்றைக்கு நிறைவேற்றும். நாங்கள் வெல்றோம், தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவை ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்கள் கோட்பாடு, எங்கள் கோட்பாடு. அப்படி நீங்க சொன்னீங்களா? நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீங்கள் தனியா நிக்கிறீங்க. தனித்து நிற்பதற்கும் தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போது கூட்டணியோட தான் வந்தாங்க. அவங்க நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் போதே கூட்டணியோட தான் பிடிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் நீங்கள் கூட்டணி அறிவிச்சுட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரலன்னு இந்த காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க,
அம்முக்குட்டின்னு ஒரு போட பிடிச்சிக்கிட்டு ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு, ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு. ஒரு வயசு சிண்டல, வடிவேலை எவனும் சிண்டல மாதிரி இவரையும் எவரையும் சிண்டல. சீண்டல் எங்களுக்கு 42 விழுக்காடு. அண்ணன் சாணவாசனா அழகா கேட்டாங்க. அவர் என் கூட சொன்னார் 1000 முரங்களுக்கு 1001 முரங்கள் எங்களுக்கும் அவருக்கு இருக்கு. அது வேற, அது எங்களுடைய அண்ணன் தம்பி சண்டை, அது வேற. ஆனால் விசிகாக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போல திராவிட கட்சி ஆதரவாளராக செந்தில்வேல் இருக்காங்க. திமுக நாங்கள் கொள்கை நேரடியாக எதிர்க்கிறோம். நெத்திக்கு நெத்தி திராவிட கொள்கை தமிழ் தேசியம் எதிர்க்கிறது. ஆனால் திமுக ஒரு கொள்கை இருக்கிறது. பாஜக எங்கள் கொள்கை, எங்களுடைய கொள்கைக்கும் பாஜக ஒத்து வராது ஒருபோதும். அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி, அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். நெத்திக்கு நெத்தி நிற்கிறோம். ஆனால் இந்து தேசியம், இந்திய தேசியம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோ? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். இந்த மதசார்பற்ற சமூக நீதி, அது வேலை திட்டம் கோட்பாடு. கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்து தேசியமா, செந்தரிசமா, கருவாட்டி சாம்பார். ஒண்ணு திராவிடம்னா அந்த பக்கம் நில்லுங்க, தமிழ் தேசியம் இந்த பக்கம் நில்லுங்க, நடுவில் நிக்காதீங்க. நம்ம ரோடு ரொம்ப மோசமான ரோடு நடுவில் நிக்காதீங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் நில்லுங்க, தனித்தனியே நில்லுங்க. பொது உடைமை இப்படி சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டங்க அப்படின்னு சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா ஒட்டி வச்சிருக்கமே, இதை விட கொள்கை வேணும். அது ஒரு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சு எடிட் பண்ணிடுவானே, போட்டோஷாப் பண்ணக்கூடிய பண்ணிடுவான் அம்பேத்கரையும் பெரியாரையும். அம்பேத்கரிடம் இருந்து என்னத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? அம்பேத்கருடைய சிந்தனையில், அவருடைய செயல் திட்டத்தில் இதை எடுத்துக்கொண்டு இதை அப்ளை பண்ணுங்க. அம்பேத்கரை நாங்கள் அனந்தஜித் போன்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோங்க. அம்பேத்கரை இந்த வடிவத்தில் இந்த புதிய தலைமை அவன் சொல்றான். ஈரோடு விஜய் அவர்கள் பேச வர்றாரு, 5 பேர் போட்டோ வச்சிருக்கு, கொள்கை தலைவர்கள், ஐடியாலஜி லீடர்ஸ். ஒருத்தன் சொல்றான், ஒரு தம்பி ஒருத்தன் சொல்றாப்ல, உங்களுடைய ஐடியாலஜி பேர்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அதெல்லாம் தெரியாது ப்ரோ. ப்ரோ கேமரா கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ரோ. என்ன அதெல்லாம் தெரியாது ப்ரோ. பட் ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் கொள்கை தலைவர், உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து யார்? செந்தில் பாலாஜின்றான். எது செந்தில் பாலாஜி? யார்? திமுக அமைச்சர்ப்பா. ஈரோட்டிலேருந்து கொள்கை தலைவரில் உங்களுக்கு யாரா? அந்த 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த புதுசாக வந்திருக்காரு செங்கோட்டையன், அவரை பிடிக்கின்றான். செங்கோட்டையும் கொள்கை தலைவர்ன்றான். இவ்வளவுதான். இதனால் தான் நாங்கள் யாரையும் தகுதியை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் கிடையாது. எல்லோரும் எங்களுக்கு சமம் தான், எல்லோரும் தமிழர்கள் தான். ஏன் இந்த மாதிரி கொள்கை தலைவர் பெயரை கேட்டா செங்கோட்டையன் செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க, இவனுக்கு பெயர் தற்குறியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுக அரசியல் மயப்படுத்துறது தானே வேலை. தற்கூரின்னு சொல்றது, சினிமா ரசிகன்னு சொல்றது சரியா? சரிதான். என் வீட்டுல என் பையன் ஒரு தவறு செய்யறான், இல்ல மது அருந்துறான், புகைப்பிடிக்கிறான். அவனை செல்லமே, என் தங்கமே, இது போல நீ பண்ணாதன்னு சொல்லணும். ஒரு அடியை போட்டு இனிமேல் அடிச்சணும் அப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ நம்ம வகுப்பறையில் பாடம் படிக்கணும், 50 பேர் உட்காந்து பாடத்தை கவனிக்கணும். பாடத்தை கவனிக்க முன்னாடி மாப்பிள்ள கட்டடிச்சு ஜனநாயகம் படத்துக்கு போமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா வாத்தியார் கூப்பிட்டு, சூப்பரா உன்ன மாதிரி அருமையான ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுறா. நேராக டஸ்ட்பின் தூக்கி டப்புன்னு எரிவாரே மாட்டாரா? இதுதான். இதனால தான் அவர்களுக்கு திருத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்ப சாட்டை எடுத்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் அடிக்கிறோம், ஓங்கி அடிக்கிறோம். திருந்து இல்ல, அரசியல் படு. அவர் திருத்திருந்தா நான் திருத்திக்க மாட்டோம், நாங்க திருத்திக்க மாட்டோம். அவர் என்னுடைய கூட்டத்துக்கு வருகிறவன் என் கொடியை சாக்கடைக்குள்ள போடக்கூடாது என்று விஜய் சொல்லி இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். என் கூட்டத்துக்கு வருவன் மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர் ஏறக்கூடாது, பெண்களை மதிக்க வேண்டும், என் கூட்டத்துக்கு வருவன் ஒழுக்கமா நடந்து கொள்ளணும், விசிலை தூங்குறவன் காது அடிக்க கூடாது என்று சொல்லி இருந்தால் நாங்கள் எதுக்கு பேச போறோம்? கொள்கைகளை தெரியப்படுத்தாம விஜய் எதிர்ப்பிலேயே நாம் தமிழர் போயிடுச்சு. சாட்டை துரைமுருகன் விஜய் எதிர்ப்பு. விஜய் அரசியலுக்கு வருவாரு, அவர் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, 5 கொள்கை தலைவர் ஆரம்பிப்பாருன்னு நாம் தமிழ் தொடங்கணும். நாங்கள் இனத்தின் வழியிலிருந்து பிறந்தவர்கள். ஈழத்திலே கொத்து கொத்தாக மக்கள் கொண்டப்பட்ட பொழுது காப்பாற்ற யாருமே இல்லை என்கிற வழியிலே நாங்கள் வந்தவர்கள். இந்த நிலத்திலிருந்து எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மேலே எழுந்து வருகிற பொழுது ஒரு கூட்டம் சினிமா என்கிற ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டு, சினிமாக்கார அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, சினிமாக்கார அரசியலுக்கு வரட்டும், அது ஒரு துறை தான். ஆனால் சினிமா என்கிற ஒரு போதையை மட்டும் வைத்துக் கொண்டு ரசிகனை அப்படியே வாக்காளா மாத்தி நான் வென்றுவேன் ஒருத்தர் சொன்னால் அதை வெளுக்க வேண்டியது எங்களுடைய அரசியல் கடமை. அதெல்லாம் அடிக்கிறோம். ஆனா 2 வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து பேசுறீங்க, ஆனாலும் தொடர்ந்து இளைஞர்கள் ஆதரவு, விஜய்க்கு ஆதரவுங்கிறது அதிகமாயிட்டே போகுது. நான் ஷானவாஸ்ட கேட்ட அதே தனுஷுக்கு ஆதரவு இல்ல. இட்லி கடை படத்தினுடைய ஆடியோ லான்ச் கோயம்புத்தூர்ல தனுஷ் என்ன டாடா ஏஸ்ல வச்சு ஆலோசிட்டு இருந்தாரு, 1,00,000 பேர் தரனா. இதே மரியாதைக்குரிய அஜித் அவர்கள் திருச்சியில துப்பாக்கி சூடு பயிற்சிக்கு போறாரு, யார்ட்டையுமே சொல்லல, அவரா போறாரு.
ஆயிரக்கணக்கில் கூடிட்டான். ஆனால் ஆயிரக்கணக்கில் கூடிய அஜித் ரசிகர்கள் கலைஞ்சு போங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நொடியிலே கலைஞ்சு போனான். ஏன்னா அவரை ஃபாலோ பண்றான். சரி, நம்ம தலை சொன்னா நம்ம கேட்கணும்ன்றான். இவரு இறங்கு இறங்கு இறங்கு, முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்றான். சரி முத்தம் கொடுத்தா, இன்னைக்கு முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்னு சொல்றவன் நாளைக்கு நீ பணம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்னு சொல்லுவானா மாட்டானா? ஊழலுக்கான பிறப்பிடம் இது. தளபதி நான் இறங்க மாட்டேன், நீங்க கமிஷனை கொடுத்தாதான் நான் வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவானா மாட்டானா? அதைத்தான் கேள்வி கேட்கிறோம். எல்லாருக்கும் இங்க மாஸ் இருக்கு. கிட்ட கேட்ட அதே கேள்வி, ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி. உங்க கட்சியின் வாக்குகள் இன்னொரு பக்கம், இன்னொரு தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சோடனே பிரியுதுங்கிறத அந்த பதற்றத்துல நாம் தமிழர் இவ்வளவு வீரியமா 2024 இந்த கேள்வி பல தடவை பதில் சொல்லியாச்சு. இது ஒரு அரத பிரசான கேள்வி. இருந்தாலும் 1 செகண்ட் உங்களுக்காக சொல்றேன். இப்ப நீங்க டிவிக்கே விட அதிக வாக்குகள் வாங்குவீங்க. இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 31 லட்சம் வாக்களை பெறுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 36,50,000 வாக்களை பெறுது. 2021க்கும் 24க்கும் 5 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். 2024 பக்கா மாசு கட்சி தொடங்கிட்டாப்ல. அப்படின்னா 2024 எங்களுக்கு விழுந்தது வெறும் 5 லட்சம் வாக்கு தான். அப்ப அந்த 5 லட்சம் ஓட்டு தான் பக்கா மாசு ஓட்டா? ஏங்க, உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துற ஒரு வாக்காளன் வேற எந்த கட்சிக்கும் எந்த காலத்திலும் வாக்கு செலுத்த மாட்டான். அண்ணன் சானாவா சொன்னதுதான். நாங்க நிரூபிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 30 வருஷம் போராட்டம், ஒரு இலக்கு இருக்கு. எனக்கு அண்ணன் திருமாவளவன் மீது விமர்சனம் உண்டு, கருத்தின் மீது. ஆனால் ஒரு அண்ணன் சொன்னாரு, திருமாவளவனுடைய கைகளை ஒரு நாள் பார்த்தேன், கை முழுக்க கீறலாக இருந்தது. என்னென்ன இப்படி இருக்குன்னு கேட்டேன். தம்பி, நம்ம ஆட்கள்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டான்டா, புறம் வேலைக்கு போறவன்டா, அவெல்லாம் பெருசா நகை வெட்ட மாட்டான்டா, கூட்டத்துக்குள்ள போகும்போது கையை தொடுவான்டா, அப்படி கீறி என் கை முழுக்க நீ கீறலா இருக்குது என்று அண்ணன் திருமா சொன்னதாக ஒருத்தர் சொன்னார். அப்படி மக்களோடு மக்களா கிடந்து தலைவராக மாறி இருக்காங்க எங்க அண்ணன் சீமான். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் சொன்னதற்காக 8 மாசம் சிறை, தொடர்ச்சியா 3 முறை குண்டர் சட்டம் என்று 1.5 ஆண்டு ஜெயிலில் இருந்து திரையிலிருந்து கட்சி தொடங்கல, சிறையிலிருந்து கட்சி தொடங்கியவன் அண்ணன் சீமான். அப்படி ஒரு தலைவர்கள் உருவானாங்க. அப்படியேதான் இருக்கு அவங்களுக்கு. நான் நடிப்பேன், எனக்கு 30 வருஷமா நீங்க என் படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் அரசியலுக்கு வந்துடுறேன். அடடா, என்னை வெள்ளைக்கார அரசு அடக்கிவிட்டது, ஒடுக்கிவிட்டது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சித்தாந்தம் பொது உடைமை சித்தாந்தம் தான், சமூக நீதி கோட்பாடு தான். இதை வைத்துக் கொண்டு இந்த நிலத்தை மாற்ற வேண்டும் என்று வெள்ளையனை எதிர்த்து போராடி சிறைக்கு போய் பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நல்லகண்ணு போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நான் சினிமால நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வராங்க. நான் கடைசியா சொன்னது, எல்லாருக்கும் மாசு இருக்கு, எல்லா நடிகர்களுக்கும் மாசு இருக்கு. ஆனால் விஜயனுடைய மாசு ஓட்டா மாறுமா என்பதை 2026 களத்துல இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அப்படி முட்டாள் கிடையாது. இங்க வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள விஜய் போகவும் கிடையாது. வீட்டுக்குள்ள கரூருக்கே போகல, ஒரு வீட்டுக்கு போயிடுவாரா? அதனால களத்துல எப்பொழுதும் போல நாங்கள் தான் இந்த களத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நிற்கிறோம். மக்கள் களத்தில் எங்கள் கோட்பாடுகளை, கொள்கைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கோட்பாட்டுக்கும் கொள்கைக்கும் வாக்கா இல்லை ரசிக கூட்டத்துக்கு வாக்கா என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். ரசிக மனப்பான்மை எப்போதும் மங்கும், இன எழுச்சி எப்போதும் பொங்கும். பிப்ரவரி 21 திருச்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அதை நிரூபிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.